Hi friends, welcome back to Anitha's Happy Home. இன்னைக்கு நான் வந்துட்டு குழந்தைகளோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபியான pancake ரெசிபியோட தான் உங்களை மீட் பண்ணுறேன். சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்துட்டு இனிப்பு தோசை அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு நிஜமாவே தெரியாது, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக செய்கிறோம். இந்த பேன்கேக் செய்ய நமக்கு 1.5 கப் அளவு மைதா மாவு தேவை. அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வேணும். இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை. உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்திங்கன்னா போதும். இது கூட நான் வந்து சினமன் பவுடர், அதாவது பட்டை வந்து தூள் பண்ணி கிடைக்கும், அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மைதா மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சதுக்கப்புறமா நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணலாம். 1.5 கப் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மைதா மாவு கூடவே கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணெயும் வந்து சூடாக இருக்கக்கூடாது. இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும்னு. 2 எக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு பழக்கம், அதனால் நான் எக்கு ஆட் பண்ணிட்டேன். அப்படியே சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா எக்கு தனியாக நல்லா பீட் பண்ணிக்கிங்க. எக்கு வந்து எல்லோ அண்ட் ஒயிட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். நீங்கள் கலக்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஜென்டிலாக பீட் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா அந்த பேன் கேக்கோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி இதை நான் கலந்து வச்சுட்டேன். இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கணும். நாம் அகெயின் இதையும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதில் ஏர் பபிள்ஸ் உள்ளே க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து ஒரு அந்த பேன் கேக்குக்கு ஒரு ஃப்ளஃபியான டெக்ஸ்சர் கொடுக்கும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் இங்கே ஃபாஸ்ட்டாக காமிக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி, ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியுது. பட் நான் ரொம்ப மெதுவாக தான் பண்ணேன். இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பேன் கேக் செய்யலாம். அப்போ தான் அதோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மைதா மாவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு போட்டு செய்யலாம். பட் கோதுமை மாவு வந்து மைதா மாவு அளவு ரொம்ப சாஃப்டாக வராது. ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக மைதா மாவை ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஹெல்த்தியாக தான் வேணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவுலேயே எக்ஸ்ட்ரா இன்னொரு எக்கு ஆட் பண்ணி செய்யுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு அந்த மைதா மாவில் செய்கிற டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு எக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு பட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரியாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் பிளெயின் பேன்கேக் அண்ட் சாக்கோ சிப்ஸ் பேன்கேக் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தாங்க சாக்லேட் சிப்ஸ் போட்டு செய்கிறது. கடையில் சாக்லேட் சிப்ஸ் வாங்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் பேன்கேக் செய்கிறப்ப கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் பெரட்டி போடுறப்ப அந்த சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு திருப்புறப்ப சாக்லேட்ஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பேன்லேயே ஒட்டிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மேலே பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான சாக்கோ சிப் பேன் கேக் ரெடி ஆகிடும். இந்த 2 பேன் கேக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய வேரியேஷன் பண்ணலாம், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை.